இந்த ஏரியாவிலேயே ஒரு பெரிய ரவுடிக்கு ஒரு பொண்ணு ஃபோன் பண்றா. ஃபோன் பண்ணவ அன்னைக்கு பார்ட்டியில பார்த்தோமே ஞாபகம் இருக்கா, நாளைக்கு மீட் பண்ணலாமான்னு கேக்குறா. இவனும் பொண்ணு வாய்ஸ் கேட்டதும் சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அந்த பொண்ணை மீட் பண்ணலான்னு போறான். அந்த பொண்ணை பார்த்துட்டு வா தனியா போய் பேசலான்னு கூப்பிடுறான். அந்த பொண்ணும் அங்க பாருங்க உங்க தாத்தா உங்களை கூப்பிடுறாருன்னு டிஸ்ட்ராக்ட் பண்ண 4 போலீஸ்காரங்க இந்த ரவுடிய சுத்து போட்டுறாங்க. சொல்ல போனா இந்த பொண்ணு தான் இந்த ஏரியாவோட இன்ஸ்பெக்டர். ரவுடியும் போலீஸ்காரங்களை எல்லாம் தள்ளி விட்டு தப்பிச்சு ஓடிட போலீஸ்காரங்களும் பின்னாடியே துரத்திட்டு போறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன சந்துக்குள்ள ரவுடி ஒளிஞ்சிருக்கிறத 2 போலீஸ்காரங்க பாத்துறாங்க. ஆனா அந்த ரவுடி போலீஸ்காரங்களை கள்ள காட்டி மிரட்டி அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறான். போலீஸ் குரூப் எல்லாம் ரவுடியை தப்பிக்க விட்டுட்டு ரவுடி எங்கடா போயிருப்பான்னு பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி இருக்க தண்ணி லாரியிலிருந்து சத்தம் கேட்கவும் போலீஸ் இன்ஸ்பெக்டர் தைரியமா போய் ஏறி பாக்குறாங்க. பார்த்தா அந்த டேங்குக்குள்ளதான் அந்த ரவுடியும் ஒளிஞ்சிட்டு இருந்திருப்பான். வண்டியோட சேர்த்து ரவுடியும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. கடைசியில டிஜிபி 20 வருஷமா மாட்டாத ரவுடிய நான் பிடிச்சிட்டேன்னு எல்லா பத்திரிக்கைக்காரங்க கிட்டையும் பேட்டி கொடுக்கிறாரு.